தென்னை மர வேருங்க இது. அதில் ஒரு பேக்கெட்டை வச்சு ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்கல்ல, அது ஒரு மருந்துங்க. இந்த மாதிரி நிறையா மருந்து கட்டுவாங்க தான். ஆனால் இந்த இடத்துல என்ன கட்டியிருந்தாங்கன்னா மோனோக்ரோட்டோபஸ் கட்டியிருந்தாங்க. மோனோக்ரோட்டோபஸ் வந்து தடை செய்யப்பட்ட மருந்து. சரி, எப்படி இது மோனோக்ரோட்டோபஸ்ன்னு தெரியும் அப்படின்னு கேட்டால், என் கூட இன்னொரு விவசாய நண்பர் வந்திருந்தார். அந்த வாசத்தை வச்சு சொன்னார். காண்டாமிருக வண்டுன்னு ஒரு வண்டு வந்து அதோட குருத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருங்க. அந்த குருத்தை அது சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிலர் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்கிறாங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு செயல். ஏன், அந்த காண்டாமிருக வண்டை தவிர்க்கிறதுக்கு வேறு நிறைய ஆர்கானிக்கலான முறைகள் உண்டு. ஆனால் இந்த மாதிரி மோனோக்ரோட்டோபஸ் கட்டி வச்சோம்னு சொன்னால் இது வேர் வழியாக இளநீர் வரைக்கும் வந்து சேரும். அதை நம்ம குடிக்கும்போது அதனுடைய பாதிப்புகள் நமக்கு வந்து சேரும். பொதுவாக எங்கள் வீடியோவில் நீங்கள் தென்னமட்டை தேனை பார்க்க மாட்டீங்க. இதுக்கு மெயினான காரணமே என்னென்னா, இந்த மாதிரி தென்னமட்டையில் ஒரு தேனீப்பூச்சி கூடு கட்டுச்சுன்னு சொன்னால் அது அந்த தென்னம்பூவில் இருந்துமே தேன் எடுத்துரும். இந்த மாதிரி மோனோக்ரோட்டோபஸ் வைக்கக்கூடிய வழக்கம் ஒரு சில இடத்துல பார்த்ததுனால தென்னமட்டை தேனே நாங்கள் எடுக்கிறது இல்லை. எல்லா இளநீர் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுமே இதை பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்லலை. இது எவ்வளோ கம்மியாக சொற்பமான எண்ணிக்கையில் நடந்துட்டு இருந்தாலுமே இதை தவிர்த்துட்டு இதுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடுகள் நிறையா இருக்குது. அதுக்கு நாங்கள் இன்னொரு யூடியூப் சேனலுமே நாங்கள் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், செந்தில்குமார்னு. ரொம்பவே நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபர். செயற்கை உரத்தையே தொடாமல் விவசாயத்தில் எல்லாமே இயற்கையான முறையிலேயே தீர்வு கொடுக்கக்கூடியவர். இவரோட வீடியோஸும் பாருங்கள். இவரோட ப்ராடக்ட்ஸ் வேணாலுமே அவரை கான்டாக்ட் பண்ணி வாங்கலாம். இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த வீடியோவில் அவரை பற்றி சொல்லியிருக்கோங்கிறதே அவருக்கு தெரியாது. நன்றிங்க.